18ஆம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை. அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இந்த கனகச்சிதமான கனகம்பீரமான ஜகஜகத்தான சொலிஜொலிப்பான இந்த கருப்புசாமியின் முகத்தை தான் பார்த்து பிரமிச்சு போவாங்களே தவிர என் பாதத்தை யாரும் யோசிப்பது கூட கிடையாது. ஆனால் என் பாதம் தொட்டு யார் ஆசி பெற்றாலும் அவங்க வாழ்க்கையில் நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் அவங்க வாழ்வாங்கங்கிறது தான் உண்மை. அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை சிறப்பாக சிறப்போட பேர்ப்புகளோட வாழ வைக்கும் எண்ணத்தோடு தான் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்கணுன்ற ஆசையோடு தான் இந்த கருப்பசாமி என் பாதத்தை உன் கண்களில் காட்டினேன். நீ என்ன வேணும்னாலும் யோசி, என்ன வேணாலும் செய்யி. ஆனால் எதை செஞ்சாலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத கொடுக்காத அளவுக்கு உனக்கான வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சரியான விஷயங்களை சிறப்பாக செய்யணும் என் செல்லமே. அதுக்கு முதல்ல நீ உன் மனசை அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்து. உன் உள்ளத்தை காயப்படுத்துறது போல உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதத்திலேயே எல்லாரும் நடந்துக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இந்த கருப்பசாமி சோதனையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் சாதனைகளை நிகழ்த்துவதற்கு உனக்கு துணையாக இருப்பேன். என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோன்னு வழி தெரியாத பாதையில் மனசில் வழியோடு நீ நடந்து போனினா உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக நான் வந்து வெற்றிகளையும் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க, சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு அமைதியாக யோசிச்சு அவங்களையும் உட்கார வச்சு தெளிவாக பேசிடு. சில சமயம் அவங்க நீ நினச்சது போல் உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், நீ சொல்ல வரதை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி தெளிவுபடுத்திட்டீன்னா ஏதோ ஒரு விதத்தில் அது முடிவுக்கு வந்துடும். நீ எதிர்பார்த்த பதிலே அவங்க சொல்லாமல் போனாலும் உன் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அல்லவா. நீ இனிமேல் எதை யோசிச்சும் கவலைப்படவோ குழம்பவோ மாட்டாய் அல்லவா. அதுதான் எனக்கு வேணும். நீ நேர்மையாக அன்பாக உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காக என்ன போய் அவங்க இப்படி நினச்சிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு கவலையடைஞ்சு குழம்பாம அந்தந்த விஷயத்தை அப்படியே விட்டுடணும். உனக்கு பிடிக்காததையும் உனக்கு பிடிச்சது போல மாற்றி காட்ட நான் இருக்கேன். யாராவது உன்னை உதாசீனப்படுத்தும் போது மறுபடியும் அவங்ககிட்ட போய் கெஞ்சி கேட்டு மன்றாட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை உதாசீனப்படுத்துகிறவங்க முன்னாம்பாக நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. உன்னுடைய அருமை பெருமையை எல்லாரும் உணரும்படியாக நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி போனினா இந்த கருப்பசாமியின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ எப்பவும் யாரும் வந்து உன்கிட்ட கையேந்தி நிற்கிறதுக்கு முன்பாகவே தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தோட இரு. உன் கூட இருக்கிற நண்பன் உன்னை கெட்ட வழியில் அழைச்சிட்டு போகாமல் கெட்ட வழிக்க காட்டாமல் உன்னை பாவம் செய்யாமல் தடுக்கக்கூடிய நேர்மையாளனாக இருக்கும்படி நல்ல நண்பர்களையும் நல்ல நட்புகளையும் உன் கூட வச்சுக்கோ. எப்போவுமே அலங்காரம் செஞ்சு ஆடம்பரமாக தெரியாமல் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக சத்தியமான வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா உனக்கான நன்மைகளை நான் கொடுத்து உன் வாழ்க்கையும் ஆரோக்கியமானதாக அழகானதாக ஆக்கி கொடுப்பேன். இந்த கருப்பசாமி எனக்காக நீ விளக்கேற்றணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்தில் எத்தனையோ பேர் ஏதேதோ நம்பிக்கைகளோடு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு விளக்கேற்றுறதுக்கும் என்ன நினைக்கிறதுக்கும் உங்களுக்கு வேணும்னா நேரம் இல்லாமல் இருக்கலாமே தவிர நான் எப்போதுமே உன்னை நினைப்பவனாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்ற யோசனை உள்ளவனாக தான் இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ நலமோடும் பலமோடும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து நீ நினச்சது அனைத்தையுமே கூட நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அதற்காக தான் என்னுடைய இந்த பாதத்தை உன் கண்களில் காட்டினேன் என் செல்லமே. உன் கஷ்டம் என்ன, உன் வருத்தம் என்னன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற. உன் பிரச்சனைகளுக்கு நான் நிச்சயமாக தீர்வை கொடுக்குறேன். இப்போதைக்கு நீ என்ன செஞ்சு எல்லாத்தையும் சமாளித்து வெளிவர முடியும்னு உனக்கான வழிகளையும் நான் உணர்த்துறேன். உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறவங்கள நினச்சி வருத்தப்படாத. எல்லாத்தையும் நான் சீக்கிரம் சரி செய்கிறேன்.